சொல்லி அடித்த அமித்ஷா. மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சி, முடிந்தது மம்தா அரசியல். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் முழு கவனமும் மேற்கு வங்கம் தேர்தல் பக்கம் திரும்பியிருக்கிறது. குறிப்பாக தமிழக சட்டசபை தேர்தலுக்காக ஒரே ஒரு முறை மட்டுமே பிரச்சாரத்திற்கு தமிழகம் வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தன்னுடைய முழு பங்களிப்பையும் மேற்கு வங்கம் தேர்தல் பக்கம் திருப்பியிருந்தார். இதற்கு முக்கிய காரணம், மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது என்கின்ற உளவுத்துறை ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தன்னுடைய தீவிர பிரச்சாரத்தின் மூலம் அங்கே ஆட்சியை உறுதி செய்வதுதான் அமித்ஷாவின் திட்டமாகவும் இருந்தது. அந்த வகையில் தமிழகத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பொறுப்பில் தேர்தல் பணிகளை கவனிக்க செய்ய வைத்துவிட்டு தன்னுடைய முழு கவனத்தையும் மேற்கு வங்கம் பக்கம் திருப்பினார் அமித்ஷா. இந்த நிலையில் 2 கட்டங்களாக 294 தொகுதிகளில் மேற்கு வங்கத்தில் நடந்த சட்டசபை தேர்தலில் முதல் கட்டத்தில் நடந்த வாக்குப்பதிவில் மம்தா பானர்ஜிக்கு பின்னடைவையும் பாஜகவிற்கு சாதகமான ஒரு சூழலும் உருவாகி இருக்கிறது என்கிறது கருத்து கணிப்புகள். மேலும் 2ஆம் கட்டமாக நடந்த தேர்தலில் பாஜக மற்றும் மம்தா பானர்ஜி இருவருக்கும் சமபலமாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மொத்தத்தில் 2 கட்டங்களாக நடந்த மேற்கு வங்க சட்டசபை தேர்தலில் பாஜக முன்னிலை வகிப்பதாகவே தகவல்கள் உறுதிப்படுத்துகிறது. இந்த நிலையில் மேற்கு வங்கத்தில் வரலாற்று சிறப்புமிக்க தேர்தலாக இந்த தேர்தலில் எந்த ஒரு பூத்திலேயும் மறு வாக்குப்பதிவு நடைபெறாத வகையில் உச்சக்கட்ட பாதுகாப்பில் மத்திய அரசாங்கம் இந்த தேர்தலை நடத்தி முடித்திருக்கிறது. இதற்காக மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய 8 பிரிவுகளின் கீழான பாதுகாப்பு படையினர் மேற்கு வங்காளத்தில் இறக்கப்பட்டு இருக்கிறார்கள். சுமார் 30,000 பாதுகாப்பு படையினர் மத்திய பாஜக அரசால் களமிறக்கப்பட்டு எந்தவித முறைகேடும் மேற்கு வங்க சட்டசபை தேர்தலில் நடந்துவிடாமல் இருப்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் மம்தா பானர்ஜியின் எந்த ஒரு தில்லாலங்கடி திட்டமும் மேற்கு வங்கத்தில் இம்முறை அரங்கேறவில்லை. இந்த நிலையில் SIR மூலம் பல போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டது, மேலும் தொடர்ந்து மம்தா பானர்ஜிக்கு எதிரான மேற்கு வங்க மக்களின் அதிருப்தி, இவை அனைத்துமே பாஜகவிற்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்கியிருக்கிறது. அந்த வகையில் இம்முறை மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சி அமைப்பது உறுதி என்கின்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. இந்த மேற்கு வங்க தேர்தல் பரபரப்புக்கு மத்தியிலேயே அடுத்து நடைபெற இருக்கும் பஞ்சாப் சட்டசபை தேர்தலில் ஆட்சியை பிடிப்பதற்கான வேலையை இப்போதே தொடங்கிவிட்டார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அந்த வகையில் 2027ஆம் ஆண்டு பஞ்சாப் நடைபெறும் சட்டசபை தேர்தலுக்கு தயாராகும் வகையில் அங்கே ஆட்சியில் இருக்கும் ஆம் ஆத்மி கட்சியை 2ஆக உடைப்பட்டு ஒரு பகுதியினர் பாஜக பக்கம் இணைந்துள்ளனர். குறிப்பாக கடந்த பஞ்சாப் தேர்தலில் ஆம் ஆத்மி ஆட்சி அமைக்க காரணமாக இருந்த தலைவர்கள் தற்பொழுது ஆம் ஆத்மி கட்சியில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்துள்ளது வரும் பஞ்சாப் சட்டசபை தேர்தலில் பாஜக ஆட்சியை பிடிக்க அதிக வாய்ப்புள்ளது என்கிறது பஞ்சாப் அரசியல் களம்.